நமஸ்கிருத்யா நரம் செய்வம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்திகி. உபதேசாமிர்தம் பதம் 2. அத்தியாகார பிரயாசஸ்ச பிரஜல்போ நியமாக்ரஹ ஜனசங்கஸ்ச லௌல்யம் ச ஷட்பீர் பக்திர் வினஷ்யதி. சோ யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு அப்புறம் 26 பேஜ் இருந்து படிக்கணும். மொழிபெயர்ப்பு யாரோ படிங்க. நான் படிக்கிறேங்க. படிங்க. ஒருவன் பின்வரும் 6 செயல்களில் அளவுக்கு அதிகமாக சிக்கிக் கொள்ளும் போது அவனது பக்தி தொண்டு அழிந்து விடுகிறது. 1. தேவைக்கு அதிகமாக உண்ணுதல் அல்லது தேவைக்கு அதிகமாக செல்வம் திரட்டுதல். 2. கிடைத்தற்கு அரிய பௌதீக வஸ்துக்களை அடைவதற்கு பெருமுயற்சி செய்தல். 3. பௌதீக விஷயங்களை பேசுதல். 4. சாஸ்திர விதிகளை ஆன்மீக முன்னேற்றத்துக்காக அல்லாமல் ஒப்புக்கு பின்பற்றுதல் அல்லது சாஸ்திர விதிகளை அலட்சியம் செய்து சுதந்திரமாக செயல்படுதல் அல்லது மனம் போன போக்கில் செயல்படுதல். 5. கிருஷ்ண உணர்வில் ஆர்வமில்லாத பௌதீக எண்ணம் கொண்டவர்களோடு சங்கம் கொள்ளுதல். 6. பௌதீக சாதனைகளின் மேல் பேராசை கொள்ளுதல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த ஸ்லோகா எப்படி ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா, பிரபுபாதர் 3 விதமான சக்திகள் பத்தி பேசினார். அந்தரங்க சக்தி, தடஸ்ட சக்தி, நடுத்தர சக்தி, அதை பத்தி பார்த்தோம். அப்புறம் எப்படி சமூக சேவை செய்யறது வந்து விரிவுபடுத்தப்பட்ட புலனின்பம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். சோ நாம எல்லாரும் 3 வகையான கிளேசங்கள் பத்தி பார்த்தோம். சோ அத்தியாகார படிச்சு பார்க்க ஆரம்பிச்சோம். எப்படி மிருகங்கள் தேவைக்கு அதிகமா சேர்க்கறது இல்ல, ஆனா மனுஷன் ஒரு மூட்டை அரிசி கடந்தா என்ன பண்றான்? தூக்கிட்டு வீட்டுல வச்சுக்குவான். தூக்கி கொண்டே வீட்டுல வச்சுக்கிறான் இல்லைங்களா? அதை பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. தேவைக்கு அதிகமா சம்பாதிக்க கூடாது, தேவைக்கு அதிகமா பொருட்களை சேர்க்க கூடாது, அதுக்காக வேண்டி நம்மளுடைய நேரத்தை வீணடிக்க கூடாது, முயற்சி பண்ணக்கூடாது. மனுஷ வாழ்வு எதுக்குன்னா இறை உணர்வை அறிஞ்சுக்கிறதுக்காகத்தான். சோ பாகவத ஸ்லோகா கொடுத்திருந்தார், தர்மசிகி அபவர்கஷி அந்த ஸ்லோகா கொடுத்திருந்தாரு. சோ என்னன்னா ஜட லாபங்களுக்காக நம்ம ஒருபோதும் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொன்னாரு. சோ அதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பிரஜல்பா பத்தி பேசினாரு. பிரஜல்பா தேவையற்ற பேச்சு, அது வந்து கூடாதுன்னு பார்த்தோம். ஜனசங்க, கிருஷ்ண உணர்வு இல்லாதவங்களோட நம்ம சங்கம் வச்சுக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம். சோ அறிவு அதிகமா திரட்டினா கூட அதுவும் கூட அத்தியாகாரம்னு சொல்லி பிரபுபாதர் கொடுக்குறாரு. சோ அந்த எப்படி ஒரு கருமி எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. ஒருத்தன் வந்து பாடுபட்டு காசு சேர்த்து வச்சு அடுத்த ஜென்மத்துல எங்க பிறக்கிறான்? செருப்பு தைக்கிற வீட்டுக்கு அடுத்த வீட்டுல, செருப்பு தைக்கிறவனா ஒரு பணக்கார வீட்டுக்கு அடுத்த வீட்டுல பிறக்கிறான். பசங்க என்ன பண்றாங்க? அவங்களை அடித்து துரத்திடுறாங்க, மிரட்டி அடிக்கிறாங்க. எஸ், அததான் பார்த்தோம். அடுத்தது நியம ஆக்ரக அக்ரக 2 இது பார்த்தோம். ஏத்துக்கிறது, அலட்சியம் செய்யறது, அது 2 அந்த 2 மீனிங்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது புக்தி காமி, முக்தி காமி, சித்தி காமி. புக்தி காமின்னா யாரு? புக்தி பிரம்மன்ல கலக்கிறது முக்தி காமி. சோ இல்லைங்க மாதாஜி, ஜட இன்பத்தில் அக்கறை கொண்டவர்கள் கர்மி. கர்மி தான் புக்தி காமி. புக்தினா செல்வம். முக்தி காமி தான் வந்து பிரம்மன்ல கலக்கணும்னு ஆசைப்படுறவங்க. சித்தி காமி அந்த அஷ்டாங்க யோகத்தினால சித்தி அடைய ட்ரை பண்ணுவாங்க மாதாஜி. இது மூணுமே அத்தியாகாரா அப்படிங்கிறார் பிரபுபாதர். அத்தியாகாரா, சரியா? தேவைக்கு அதிகமா பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னார். எஸ், லாஸ்ட் பேராகிராஃப் இந்த 26வது பக்கத்துல எனக்கு வந்து கடைசி பேராகிராஃப், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அத்தியாகாரம் தொடங்குற ஸ்லோகம் 25ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். நவீன காலத்தில் அதை படிக்கணும். நவீன காலமா? அதுதான் என் புக்ல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. படிங்க வளர்மதி மாதாஜி, படிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குதுங்க மாதாஜி. பரவாயில்ல, படிங்க. எதுல உலகத்தில் உள்ள செல்வத்தை அதுல இருந்தாங்க செல்வத்தை முதலாளிகள் அது படிக்கிறேங்க மாதாஜி. செல்வத்தை முதலாளிகளிடமிருந்து பொது உடைமைவாதிகளின் கைக்கு மாற்றுவதால் மட்டும் இக்காலத்து அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இயலாது. ஏனெனில் செல்வம்
பொது உடைமைவாதிகளின் கைக்கு செல்லும் போது அதை அவன் தனது புலனின்பத்திற்காக உபயோகிக்கிறான் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. உலகிலுள்ள செல்வம் உண்மையில் கிருஷ்ணருக்கு சொந்தமானதாகும். மேலும் மனிதன், மிருகம் என உலகிலுள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவனின் சொத்தை தங்களது பராமரிப்புக்கு உபயோகிக்கும் பிறப்புரிமை உண்டு. தனது தேவைக்கு அதிகமானதை ஒருவன் எடுத்துக்கொள்ளும் போது அவன் ஒரு முதலாளியாக அல்லது பொதுவுடைமைவாதியாக இருப்பினும் அவன் ஒரு திருடனே. இக்காரணத்தினால் அவன் இயற்கையின் சட்டங்களினால் தண்டிக்கப்படுகிறான். உலகிலுள்ள செல்வத்தை அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காகவும் உபயோகிக்க வேண்டும். ஏனெனில் அதுவே இயற்கை அன்னையின் திட்டமாகும். இறைவனுடைய செல்வத்தை உபயோகித்து உயிர் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு. இறைவனின் உடைமைகளை விஞ்ஞான பூர்வமான மாதாஜி முறையில் மாதாஜி அதுக்கு முன்னாடி பேராகிராஃப் நான் ஒரு ப்ரோக்ராம் ஒரு முன்னாடி பேராகிராஃப் ஒரு ஒரு பேராகிராஃப் பேரா விட்டுட்டீங்க மாதாஜி. அத்தியாகாரம் தொடர்ந்து ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அத்தியாகார தொடர்பிலான அதுங்களா? அதுல இருந்து இல்ல லௌல்யம்னு இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்ததுல இருந்து படிங்க. லௌல்யம் வரைக்கும் பார்த்துட்டோம். ஆ, அனைத்து ஆ, பேராசையும் அப்படின்னு. அத்தியாகார தொடர்பான ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் ஆலோசனையை தவிர்த்ததாலேயே முதலாளித்துவத்துக்கும் பொது உடைமைவாதத்திற்கும் இடையில் நவீன ஆயுத போர் நடந்தது. நவீன கால முதலாளிகள் தேவைக்கு அதிகமாக செல்வத்தை திரட்டுகின்றனர். அவர்களது செல்வ செழிப்பில் பொறாமை கொண்ட பொது உடைமைவாதிகள் எல்லா செல்வத்தையும் சொத்தையும் தேசியமயமாக்க விரும்புகின்றனர். துரதிர்ஷ்டவசமாக செல்வத்தையும் அதன் விநியோக பிரச்சனையையும் எப்படி தீர்ப்பதென்பது பொது உடைமைவாதிகளுக்கு தெரியவில்லை. இதன் காரணமாக முதலாளிகளின் செல்வம் பொது உடைமைவாதிகளின் கைக்கு வரும்போது எந்த தீர்வும் விளைவதில்லை. இவ்விரு தத்துவங்களுக்கு எதிரான கிருஷ்ண உணர்வு கொள்கை அனைத்து செல்வமும் கிருஷ்ணருக்கு சொந்தமானதாகும் என்று குறிப்பிடுகின்றது. இவ்வாறாக எல்லா செல்வமும் கிருஷ்ணரின் ஆட்சி முறையின் கீழ் வந்தால் அல்லது மனித சமுதாயத்தின் பொருளாதார பிரச்சனைக்கு எந்த தீர்வும் இல்லை. செல்வத்தை பொதுவுடைமைவாதிகள் அல்லது முதலாளிகளின் கைகளில் ஒப்படைப்பதால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க இயலாது. வீதியில் கிடக்கும் 100 ரூபாய் நோட்டு ஒன்றை காணும் ஒருவன் அதனை தனது சட்டை பைக்குள் வைத்துக் கொள்வானெனின் அத்தகைய மனிதன் நேர்மையானவன் அல்ல. மற்றொருவன் அப்பணத்தை கண்டு மற்றவர்களின் சொத்தை தொடக்கூடாது என்றெண்ணி அதை அங்கேயே விட்டுவிட முடிவு செய்யக்கூடும். இந்த இரண்டாவது மனிதன் தனது சுய நோக்கங்களுக்காக பணத்தை திருடவில்லை என்றாலும் அதன் சரியான உபயோகத்தை அவன் அறிந்திருக்கவில்லை. 100 ரூபாய் நோட்டை காணும் மூன்றாவது மனிதன் அதை எடுத்து அதை தொலைத்து விட்டவனிடம் ஒப்படைக்க கூடும். இவன் தன்னுடைய உபயோகத்திற்காக பணத்தை திருடவும் இல்லை, வீதியில் கிடக்கும்படி அதனை உதாசனப்படுத்தவும் இல்லை. அதை எடுத்து தொலைத்தவனின் கையில் ஒப்படைப்பதன் மூலமாக இவன் நேர்மையும் விவேகமும் கொண்டவனாக இருக்கின்றான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கொஞ்சம் இருங்க பாத்திரலாம். சோ அதாவது இன்னும் பிரபுபாத் இது கொஞ்சம் டீப்பா விளக்குறாரு. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு இது இருக்கு. ஒண்ணு வந்து கேபிட்டலிசம், முதலாளித்துவம், கம்யூனிசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேபிட்டலிசம், கம்யூனிசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அந்த கம்யூனிசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன இருக்கிறவன் இருந்து எடுத்து இல்லாதவன்ட்ட கொடுக்குறது இல்லையா? கம்யூனிசம் சிம்பிளா சொல்லணும்னா பொது உடைமைவாதம், எல்லாருக்கும் எல்லாமே பொது அப்படின்னு சொல்றதுதான் பொது உடைமைவாதம். அது வந்து தவறு அப்படின்னு பிரபுபாதர் இதுல வந்து ஆர்கியூ பண்றாரு. பொது உடைமைவாதம் வந்து இதுக்கு தீர்வாகாது. சோ என்ன ஆகும்னா, அந்த முதலாளிகள்ட்ட இருக்கிற காசு வந்து பொதுவுடைமைவாதிகளுக்கு வர்றப்ப அதை அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. சோ ரெண்டுமே வந்து இதுக்கு தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் குறிப்பிடுறாரு. ஏன்னா எல்லா செல்வமும் யாருக்கு சொந்தமானது? கிருஷ்ணருக்கு சொந்தமானது இல்லைங்களா? நாம என்ன பண்றோம்? பறக்கும் அவள் அனைத்தும் பகவானுக்குங்கிற ரேஞ்சில அந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து பறக்கிறது மட்டும், மிச்சம் இருக்கிறது மட்டும் கடவுளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. நாம சம்பாதிக்கிறது அத்தனையுமே நம்ம எங்கிருந்து சம்பாதிக்கிறோம்? அத்தனையும் பூமியில இருந்து தான் எல்லாமே நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? பஞ்சபூதங்களை யூஸ் பண்ணி தான் நம்ம சம்பாதிக்கிறோம். பஞ்சபூதம் யாரோட சக்தி? பகவானோட சக்தி. அப்ப எப்படி எல்லாமே நான் சம்பாரிச்சதாகும் இல்லைங்களா? அத்தனையும் பகவான் இருந்து வருது. அத வந்து எடுத்து கடத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் குடைச்ச கதையா இவங்க அதை எடுத்து மக்களுக்கு நாங்க வந்து நேர்மையா பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதுல வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு பிரபுபாதர் குறிப்பிடுறாரு.
சோ இது அதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. 100 ரூபா நோட்டு ரோட்ல கிடக்குது. ஒருத்தன் பார்க்கறான். பார்த்துட்டு எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு போறான். அப்ப அவன் நேர்மையானவனா? ஆமா. இல்ல. இல்ல. இன்னொருத்தன் வந்து அத பார்க்கறான். அவன் வந்து எந்த நோட்டு எங்க கிடந்தா எனக்கு என்ன அப்படின்ட்டு அவன் வந்து நான் தொடமாட்டேன். நான் நேர்மையா இருந்துக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறான். அது வந்து கரெக்டா? அது கரெக்ட் இல்ல மாதாஜி. இன்னொருத்தன் அதை எடுத்து என்ன பண்றான் அந்த 100 ரூபா நோட்டை? யார் தொலைச்சாங்களோ அவங்களுக்கு தேடி பிடிச்சி கொடுக்குறான். தொலைச்சாங்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குறான். அப்ப இதுல எது கரெக்ட்? மூணாவது சொன்னதுதான் கரெக்ட். தேடி பிடிச்சு கொடுக்கறது தான் கரெக்ட். எஸ். சோ அந்த முதலாளித்துவமும் பொது உடைமைவாதமும் ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரியில வருது. சோ மூணாவதா இருக்கிற கேட்டகரி தான் வந்து கிருஷ்ணா கான்சியஸ் பர்சன் பண்றது. சரிங்களா? இப்ப புரியுதா உங்களுக்கு அது? புரியுது மாதாஜி. ஓகே. எஸ். அடுத்து படிங்க. வேற யாரா படிங்க. ராஜேஸ்வரி மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி பேஜ் நம்பர் வேற வேறையா வருது. நான் எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். 27. நான் என்னோட பேஜ்ல 26 செல்வ 26 மாதாஜி. செல்வத்தை 26. படிக்கிறேன் மாதாஜி. 27. படிங்க. செல்வத்தை முதலாளியிடமிருந்து பொதுவுடைமைவாதிகளின் கைக்கு மாற்றுவதால் மட்டும் இக்காலத்து அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காண இயலாது. ஏனெனில் செல்வம் பொதுவுடைமைவாதியின் கைக்கு செல்லும் போது அவன் அதனை தனது சொந்த புலனின்பத்திற்காக பயன்படுத்துகிறான் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. உலகில் உள்ள செல்வம் உண்மையில் கிருஷ்ணருக்கு சொந்தமானதாகும். மேலும் மனிதன், மிருகம் என உலகில் உள்ள அனைத்து ஜீவன்களுக்கும் தங்களது பராமரிப்பிற்காக இறைவனின் சொத்தை பயன்படுத்துவதற்கான பிறப்புரிமை உண்டு. ஒருவன் தனது தேவைக்கு அதிகமானதை எடுத்துக்கொள்ளும் போது முதலாளியாக இருந்தாலும் பொது உடைமைவாதியாக இருந்தாலும் அவன் ஒரு திருடனே. அதனால் அவன் இயற்கையின் சட்டங்களால் தண்டிக்கப்படுவான். ஹரே உலகில் கிருஷ்ணா. உள்ள இருங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இருங்க. இதுல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் படிக்கலாம். ஓகே. இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? அத்தியாகாரம் தான் பிரபுபாதர் விளக்கிட்டு இருக்காரு. சோ செல்வத்தை நீங்க வந்து முதலாளிங்க கையில இருந்து இப்ப முன்னெல்லாம் ராஜாக்கள் இருந்தாங்க இல்லைங்களா? So, அந்த மாதிரி இருக்கிறவங்க கையில இருந்து ஜமீன்தார் அப்படிலாம் இருந்தாங்க. அதை எடுத்து நான் கம்யூனிசம் பேசுறேன்னு சொல்லி பொது உடைமைவாதிகள் கையில கொடுத்தீங்கன்னாலும் என்ன நடக்கும்னா அவன் வந்து அதையும் தன்னுடைய சொந்த புலனுறவுக்காக உபயோகிக்கிறான் அப்படிங்கிறது வந்து உண்மையா இருக்கு. சோ உலகத்துல இருக்கிற அத்தனையுமே வந்து பகவானுக்கு சொந்தம். சோ எல்லா அப்படி இருந்தா எல்லா ஜீவராசிக்கும் அதுல வந்து உரிமை உண்டு இல்லைங்களா? உபயோகிக்கிற உரிமை உண்டு. நாம என்ன நினைக்கிறோம்? நான் சம்பாரிச்சேன், சோ எனக்கு தான் வேணும். ஈவன் எச்ச கையில கூட சில பேர் காக்கா கூட ஓட்ட மாட்டாங்க இல்லையா? கையில இருக்கிற காசு அந்த சாப்பாடு சதுருச்சுன்னா அது காக்கா எடுத்துட்டுருமாமா. அவ்வளோ கேர்ஃபுல்லா இருப்பாங்க. சோ அது வந்து ஏதோ எக்ஸ்ட்ரீம் கேஸ் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நமக்கும் அப்படிதான். நம்ம பைசாவை நம்மளுடைய அனுமதி இல்லாம யாராவது எடுத்தா நம்ம சும்மா விடுவோமா சொல்லுங்க? விட மாட்டோம். ஒரு குழந்தை கூட பாருங்களேன், அதோட பொம்மையை புடுங்கி பாருங்க, கொடுக்காது. சோ அந்த அளவுக்கு நம்மளுக்கும் வந்து இந்த பௌதீக பணத்து மேலையும் இந்த பொருட்கள் மேலையும் அட்டாச்மெண்ட். இந்த பொருள் இருந்தாதான் எனக்கு சந்தோஷம் இல்லைங்களா? இந்த பணம் இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். பணம் இருந்தாதான் வயசான காலத்துல என்னைய பார்ப்பாங்க. இந்த எண்ணம் இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா சொல்லுங்க? எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க என்ன தீர்மானமா நம்புறாங்க அப்படின்னா, பணம் இருந்தாதான் வயசான எனக்கு மதிப்பு, அப்பதான் என் பசங்க என்னை பார்ப்பாங்க, சோ அப்பதான் நான் கெத்தா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்குதான் வாழ்நாள் ஃபுல்லா லொங்கு லொங்குன்னு உழைக்கிறோம், பாடுபடுறோம் இல்லைங்களா? வயசான காலத்துல நாம நல்லா சந்தோஷமா ஜாலியா இருக்கணும், ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணணும். அன்னைக்கு போட்டிருந்தது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து கார் எடுத்துட்டு கிளம்பி எல்லா பக்கமும் போயிட்டு இருக்காங்க. அது அவங்க பொண்ணு வீடியோ எடுத்து எங்க அம்மா அப்பா இப்படி ஜாலியா போறாங்க, ரிட்டையர்ட் லைஃப்னா இப்படிதான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. சோ ரிட்டையர்ட் லைஃப் அப்படிதான் என்ஜாய் பண்ணுமா? அது நானா நானி ரெஸ்டாரண்ட் ரெசிடென்ஸ்னு இப்ப ஒரு விளம்பரம் வருதுங்க மாதாஜி. நடுவுல நம்ம இந்த பக்தி இது கேட்டாலும் அதுல நடுவுல வருது. அதுல ஒருத்தர் சொல்றாரு,
எங்க ஒய்ஃப் 40 இயர்ஸா வந்து சமையல் ரூம்லயே இருந்தாங்க. இப்ப டிவி பார்த்துட்டு ஜாலியா இருக்காங்க அப்படின்னு அந்த விளம்பரத்துல அந்த அம்மா டிவி பாக்குறத காமிச்சாங்க. இது ஒரு 40 இயர்ஸ் ஜாலி. அது அவங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு விளம்பரமா காமிச்சாங்க மாதாஜி. வயசானா நீங்களும் எல்லாம் வாங்க ஜாலியா டிவி இல்ல பார்க்கலாம். 40 இயர்ஸ் கல்யாணம் ஆகி 40 இயர்ஸ்னா அவங்களுக்கு 20 இயர்ஸ்ல 60 வயசுலயே அவங்களுக்கு ஜாலி அதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாங்க மாதாஜி. அதாவது நம்ம கடமை செய்யறதுதான் ஜாலின்னு புரியறது இல்ல. இல்லைங்க மாதாஜி, உடல் தான் நம்ம அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பண்றாங்க. இந்த மாதிரி அத கூட விட்டுருங்க, உடல் ஆத்மான்னு கூட பேச வேண்டாம். இப்போ நீங்க வந்து ஒரு வேலையும் செய்யாம உட்கார்ந்து டிவி பாருன்னா அது ஒரு பனிஷ்மெண்ட் இல்லீங்களா? ஐயோ கண்டிப்பா ஆமா மாதாஜி. மாதாஜி. அப்படி இருந்தாதான் தெரியும் கைகால எப்படி புடிச்சுக்குங்க கஷ்டம்னு. மாதாஜி. எஸ், கரெக்ட். இருந்து பார்த்தாதான் தெரியும். பக்தியில ஒண்ணுதான் சலிப்பு இல்லாத இருக்குது இல்லைங்க மாதாஜி. அது புரிய மாட்டேங்குது நம்மள மக்களுக்கு. அட்லீஸ்ட் வீட்டு வேலை செஞ்சுட்டு இதுக்கு அதுக்கு நடந்துட்டு இருந்தா கூட ஒண்ணும் பொழுது போயிடும். ஆமா. டிவியே உட்கார்ந்து இல்ல, வெறிக்க ஒரு நாள் முள்ளும் நம்ம சாண்டிங் பண்ணி புக்ஸ் படிச்சிட்டு இருந்தா சலிக்க மாட்டேங்குது மாதாஜி. அது மத்தவங்களுக்கு புரியல. ஆனா நீங்க பக்தியவே விட்டுருங்க. மெட்டீரியலிஸ்டிக்கா நான் சொல்றேன். மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க வீட்டுக்குள்ள மித்த வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொழுது ஈஸியா போயிடும். டிவி பாத்தீங்கன்னா ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம், 3வது நாள் உங்களுக்கு வெறுத்து போயிடும் இல்லீங்களா? ஐயோ, டைமே வேஸ்ட் ஆனா அப்படி இருக்கும் மாதாஜி. இதே சீரியல் இதே இது எவ்வளவு நேரம் உட்காந்து பாக்குறது? கம்முனு நான் வீட்டுல போய் ஏதாவது வேலையா செய்யறேன்னு தெரிஞ்சு போயிடும். கரெக்ட். ஆமா. ஏங்க மாதாஜி, நாம சாப்பிடறதுக்கு நாம சமைச்சா சாப்பிடறதுல என்ன தப்புங்க மாதாஜி? நம்மளால கை கால் நல்லா இருக்க வரைக்கும் நமக்கான உணவு சமைச்சு நம்ம சாப்பிடுறது நல்லது தானே? கண்டிப்பா இருக்கு. அதுல வந்து நான் கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்ம வீட்டு வேலை பேசிக்கப்பா. எப்படி ஆண்கள் வெளியில போய் சம்பாதிக்கிறாங்களோ அதே மாதிரி பெண்கள் வீட்டுல பேசிக்கா சில வேலைகளை பண்ணிதானே ஆகணும். அதுல தவறு என்ன இருக்குன்னு கேக்குறேன். அப்படி ஹைலைட் பண்றதுக்கு என்ன இருக்கு? சோ என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப அதனால பெண்களுக்கு வந்து அது பெண் குழந்தைங்களுக்கு இப்ப வந்து அம்மா எல்லாம் வேலை செய்யறக்கே சொல்லி தரது இல்ல. திடீர்னு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனா அது பக்க பக்கன்னு முழிக்குது, சண்டை வருது, டிவோர்ஸ் ஆகுது. என்னால இத்தனை வேலையை செய்ய முடியாது. நான் வந்து காஃபி போட்டேன்னா நீ டம்ளரை கழுவுன்னு புருஷன் மிரட்டுதுங்க. ஆண் ஈகோ அவ்வளவு சீக்கிரம் வளைஞ்சு கொடுக்காது. சரிங்களா? ஒரு துரும்பு எடுத்து கூட நீங்க ஆண் எழுதி போட்டீங்கன்னா அது துள்ளுமா? சோ அப்பதான் இல்லாம டிவோர்ஸ்க்கு வந்து நிக்கிறாங்க இல்லைங்களா? டிவோர்ஸ் கேஸ் நிறைய பெண்டிங் நிக்குது. அன்னைக்கு கூட யாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இது எல்லாமே நம்மளுடைய இந்த கடமையை நெக்லெக்ட் பண்றப்பதான் நடக்குது. ஒரு பெண் அம்மா என்ன சொல்லி தரணும் ஒரு பெண் கிட்டேன்னா, உன்னுடைய கடமை வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை பாத்துக்கிறது, சோ சமைச்சு கொடுக்கறது, ஹஸ்பண்டுக்கு வேணுங்கிறத பாத்துக்கிறது, அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துனாதான் அவங்க ஒரு உண்மையான அம்மா இல்லையா? அதை விட்டுட்டு என் பொண்ணு படிக்கிறா, அவளை நான் எந்த வேலையும் நான் செய்ய விட மாட்டேன். என் பொண்ணு வேலைக்கு போறா, நான் எந்த வேலையும் அவளை செய்ய விட மாட்டேன். அப்புறம் அவ போய் புகுந்த வீட்டுல என்னதான் பண்ணுவா? அவ அதையேதான் இங்க இருக்கிறத அங்க போய் கண்டினியூ பண்றா. இங்க என்ன பண்ணா? வேலைக்கு போயிட்டு வந்தா, படுத்தா, அதே மாதிரி புகுந்த வீட்டுல போய் இருக்கணும் ட்ரை பண்றாங்க. அங்கதான் பிரச்சனை வருது. யாருமே நம்மளுடைய கடமைகளை நெக்லெக்ட் பண்ணோம்னா இப்படிதான் நடக்கும். சரிங்களா? அதே இல்லாம இப்ப எல்லாமே ஈஸியா இருக்கு. சமைக்கிறது, வீட்டுல வேலை பண்ண எல்லாமே ஈஸியா வந்துருச்சு. மிஷின் வந்துருச்சு எல்லாம் வந்து. அது செய்யவே கஷ்டப்படுறாங்க. இன்னும் இல்ல, இன்னைக்கெல்லாம் வந்து சுவிட்ச போட்டா மிக்ஸி அரைக்குது, கிரைண்டர் அரைக்குது. நாம எந்த லைன்ல இருந்தோம்னா, எல்லா ஜீவராசிக்கும் பகவானுடைய சொத்தை தங்களது பராமரிக்க உபயோகிக்கும் உரிமை உண்டு. இது வந்து மனுஷன் மறுக்கிறான். இந்த பூமி வந்து தனக்கு மட்டும்தான், மத்தவங்களுக்கு எல்லாம் இடம் இல்லைங்கிற ரேஞ்சில பேசுறான் இல்லைங்களா? கோழி எல்லாம் தனக்காகவே பிறந்திருக்கு, ஆடு தனக்காகவே பிறக்குது, எல்லா ஜீவராசிகளும் தனக்காக பிறக்குது. எதுக்கு? நான் வெட்டி வெட்டி சாப்பிடுறதுக்கு. இவனுக்கு வாழ உரிமை இருக்கு, அந்த ஜீவராசிக்கு வாழ உரிமை இல்லை. நீ மறுபடியும் அதே ஜீவராசியா போய் போறப்ப போய் நீ லைன்ல நிப்ப கசாப்பு கடையில இல்லையா? சோ இதுதான் நடக்கும், திரும்ப திரும்ப இதுதான் நடக்கும். சோ முதலாவது இந்த பூமி எல்லாருக்கும் ஆனது, இதை வந்து மனுஷன் ஒத்துக்கணும். இங்க ஒவ்வொரு புழு பூச்சிக்கும் பகவான் அதுக்கு உண்டான ஃபுட்டு கொடுக்கறாரு இல்லைங்களா? இன்னைக்குதான் குளவி பத்தி ஒரு வீடியோ வந்துச்சு, பாத்தீங்களா யாராவது? நான் பாத்தேங்க மாதாஜி. ஒரு அத ஆராய்ச்சி பண்ணினவர் தாங்க மாதாஜி அந்த குளவி பத்தி சொல்லி இருந்தாரு. அது எப்படி கூடு கட்டுது, அது எப்படி பூச்சி எடுத்துட்டு, அதான் இந்த
நம்ம இந்த அஹ், இது கேட்டு ஸ்பீச் கேட்டோம்னா அது நடுவுல விளம்பரத்திலயே இந்த மாதிரில 2 3 வருதுங்க மாதாஜி. அதுலதான் இந்த டாக்குமெண்டாட்ட வந்ததுங்க மாதாஜி. ம் பார்த்தேன். என்னன்னா ஒரு ஆமா. 2 குழவி வந்து பிறந்த உடனே வந்து அது ஒண்ணு கூடுமாமா. சோ இப்ப பெண் குளவி வந்து அது போய் இப்போ வந்து முட்டையிடணும். அதுக்கு என்ன பண்ணும்னா போய் ஒவ்வொரு பூவா தேடுமாமா. நல்ல புழு ஒண்ணு ஒண்ணு புழுவை செலக்ட் பண்ணி குளவி கொட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி போய் அந்த புழு இப்படி கொட்டுமாமா. கொட்டின உடனே அந்த புழு அப்படியே பேரலைஸ் ஆயிருமாமா. அந்த புழுவால கை காலை கூட அசைக்க முடியாதாமே, கோமா ஸ்டேஜுக்கு மாதிரி போயிருமாமா. உடனே அப்படி காமிச்சாங்களேங்க மாதாஜி. அந்த புழுவை இழுத்துக்கிட்டு போய் அதுக்கு முன்னாடியே பெண் குளவி என்ன பண்ணுதுன்னா தன்னோட சலைவா யூஸ் பண்ணி ஒரு வீட்டோட ஜன்னலோ ஏதோ ஒரு இடத்துல அந்த செம்மண் எடுத்துட்டு வந்து தன்னோட சலைவா வச்சு குழப்பி குழப்பி ஒரு கூடு மாதிரி பண்ணி வச்சிருது. அந்த கூட்டுக்குள்ள கொண்டு போய் இந்த புழுவை விட்டு அந்த புழுவுக்குள்ள தன்னோட முட்டையை விட்டுருமாமா. அந்த முட்டைங்க வந்து இது அதுக்கப்புறம் பெண் குளவி பறந்து போயிடும். அவ்வளவுதான், அதோட வேலை முடிஞ்சிருச்சு. அந்த முட்டைங்க அந்த குஞ்சு பொரிச்சு அந்த அந்த புழுவோட உடம்புல இருந்து வெளியே வருமாமா. வந்தோடனே அதுக்கு ஃபுட்டு ரெடியா இருக்கு இல்லையா, அந்த புழு இருக்கு இல்லையா, அதை வந்து அடிச்சு சாப்பிட்டுட்டு அந்த கூட்டை உடைச்சுக்கிட்டு அப்படியே வந்து அது வந்து பறந்து போயிருமாமா. சோ இது வந்து ஒருத்தர் அவர் டாக்குமெண்ட் மாதிரி ஒரு போட்டோ எடுத்து வீடியோவே வந்திருக்கு இல்லைங்களா. ஆமாங்க, வீடியோவே காமிச்சாங்க. நம்ம வீட்டுல கூட ஒரு இடத்துல அந்த குளவியினுடைய கூடு அப்புறம் தான் மாதாஜி கவனிச்சேன். உள்ளுக்குள்ள புழு இருக்கும், உடைச்சு அதை பாத்தீங்கன்னா பார்த்தா தெரியும். ஆமா. நல்ல புழுவா செலக்ட் பண்ணி அந்த மாதிரி பேரலைஸ் பண்ணி வச்சிருக்கோமா குளவி. சோ இந்த மாதிரி எல்லா அதுக்கு எப்படி மாதாஜி அது சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்களேன். அது ஒண்ணுதாங்க மாதாஜி செய்யுது. நம்ம அறிவு 6 அறிவு வச்சிருக்கிறோம், அவங்க அந்த ஒரே அறிவு வச்சிருக்கு. அது அந்த ஒண்ணை மட்டும் செய்யுதுங்க மாதாஜி. அது எப்படி செய்யுது சொல்லுங்க. அதுதான் அது பாருங்களேன், நம்ம குஞ்சுக்கு சாப்பாடு வேணும்ட்டு அது எப்படி செய்து அதுக்கு அது எவ்வளவு அறிவு. மாதாஜி அது எல்லாமே பகவான் தான் கொடுக்குறாரு மாதாஜி. அப்பா எஸ். இப்போ உங்க உங்களுக்கு குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே என்ன பண்ணுது, அம்மாவோட பிரஸ்ட் தேடுது இல்லையா, பால். ஆமா, நீங்க சொல்லி கொடுத்தீங்களா என்ன? பகவான் தான் எல்லாமே சர்வைவலுக்கு பகவான் கொடுத்தது. பரமாத்மா ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ள இருந்து புத்தி கொடுக்கறாரு. உன் சர்வைவலுக்கு நீ இதை பண்ணு. பகவான் புத்தி கொடுத்தாதான் அந்த ஜீவாத்மா சர்வைவே ஆக முடியும், இல்லைன்னா இல்ல. சரிங்களா. அந்த குளவிக்கோ அந்த புழுவுக்கு எல்லாத்துக்கும் உள்ள இருந்து புத்தி கொடுக்கறது யாரு? பகவான். பகவான். ஏற்கனவே உங்கள்ட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த ஒட்டகச்சிவிங்கி சொன்னேன் இல்லையா, பிரசவம் ஆன உடனே எட்டி எட்டி உதைக்குது தன்னோட குட்டிய, பச்சை குழந்தைய எட்டி உதைக்குது ஒட்டகச்சிவிங்கி. ஏன்னா அது எட்டி வச்சது அது எந்திரிச்சு முக்கி முக்கி எந்திரிக்க பாக்குது, கீழே விழுகுது, எந்திரிக்க பாக்குது, கீழே விழுகுது, அப்பயும் எட்டி எட்டி உதைக்குது. ஏன்னா அந்த பச்சை அந்த வாசம், அந்த பச்சை உடம்போட வாசம் சிங்கத்துக்கு ரொம்ப பிடிக்குமா. சோ இந்த இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் அப்படியே கிடந்து போதும் விட்டுருச்சுன்னா யாரு வந்து எடுத்துட்டு போயிருவா? சிங்கம். அதோட சர்வைவலுக்காக அம்மா வந்து அந்த குட்டி எட்டி எட்டி உதைக்குது. அப்படியே அந்த குட்டி தடுமாறி எந்திரிச்சுட்டா அப்புறம் ஓட ஆரம்பிச்சிருது அடுத்த செகண்டே. நான் கூட சொன்னேன் இல்லையா, மனுஷ பயப்புள்ளதான் 10 மாசம் ஆகுது நடக்கிறதுக்கு. மிருகம்லாம் பிறந்தோடனே எந்திரிச்சு நடக்குது. அத நம்ம எடுத்துட்டு ஓடுறோம் இல்லைங்க மாதாஜி. அதோட அவங்க 4 இது கால்ல இருக்கிறதுனால அவங்களால ஓட முடியாதுன்னு பகவான் அப்படி கொடுத்துட்டாரு. நமக்கு 2 கை கொடுத்து ஓட வைக்கிறாரு. இல்ல நம்மளுக்கு 2 கால் கொடுத்து பாத்துக்கிறதுக்கு அவர் அம்மாவை விட்டு கண்ணே மணியே பொண்ணேன்னு அது வந்து ஈ எறும்பு கடிக்காம என்னமோ வருமே, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு அலைஞ்சு திரிஞ்சு வளர்த்தி வளம் பண்ணி எல்லாம் பண்ணி போய் பெருசாகி காரை ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி சாக வேண்டியது. சோ சாமி, நேத்து ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, ஃபைனல் இது எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் ஆமாங்க மாதாஜி. பசங்க எல்லாம் வண்டி ஓட்டிட்டு வந்து 3 மணிக்கு டீ குடிச்சிருக்காங்க நிறுத்தி. அதுக்கப்புறம் அது வரைக்கும் ஒரு பையன் ஓட்டிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் அவனை பின்னாடி போச்சுட்டு இவன் உட்காந்து ஓட்டிட்டு வந்திருக்கான். ஒரு 2 வண்டி போயிருக்காங்க, ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டு வரப்ப ஓவர்டேக் பண்ணில ஒரு லாரி வந்து லோடோட அவன் நிறுத்தியிருந்தான். அவன் நிறுத்தின லாரி மேல கொண்டு போய் ஸ்பீடா அடிச்சு அவன் அந்த அந்த பையனுக்கு வந்து பிரெயின்ல அடி, உடனே ஜாவலியான். ஒரு மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கிறான்.
அப்படியே பிரெயின் டெட் ஆகி போயிட்டானா. அதான் ஒரு மாதாஜி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவோட கொஞ்சம் பரவாயில்ல. அவங்க அப்பா வந்து அவருக்கு உலகமே அந்த பையன் தானாமா. ஒரே பையன். ஓ, எப்படி இருக்கு அப்பா? ரொம்ப சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி மாதாஜி எந்த ஊர்ல மாதாஜி இது? இது வந்து அவங்க கோயம்புத்தூர் போலங்க மாதாஜி, கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா? இது 2 நாளைக்கு முன்னாடி ஒண்ணு சென்னையில 4 பசங்க ஆ, அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான், ஸ்பாட்லயே 3 பேர் அவுட்டாம, அதான். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்ல இன்னொருத்தவங்க போயிருக்காங்க. அத்தனை அதுக்கப்புறம் இந்த திருப்பூர்ல ஒண்ணு கேட்டேன் மாதாஜி, நெய்பர் பக்கத்துல அடுத்த ரோட்ல இருக்கிறவங்க சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். 2 பேர் 12 o'clock டீ குடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஜேசிபி பெரிய வண்டி இருக்கு, அதுல போய் முட்டி ஒருத்தன் அங்கேயே ஸ்பாட்டு, இன்னொருத்தன் 75 lakhs ஆமா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இப்போ. பா, எத்தனை லட்சம் செலவு பண்ணி காப்பாத்த முடிஞ்சா பரவாயில்லையே மாதாஜி. உயிர் இருந்தா ஆமா, சம்பாதிச்சுக்கலாம் தான். கேட்கவே பயமா இருக்கு, பாவமா இருக்கு. அவனும் ஒரே பையன்தான். Yes. இப்ப மனுஷங்க மட்டும்தான் இவ்ளோ தூரம் இயற்கையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, கண்டபடி வண்டி ஓட்டுறது, தன்னைத்தானே அழிச்சுக்கிறது மனுஷங்க தான். மத்த மிருகம் எல்லாம் அப்படி பண்றது கிடையாது இல்லைங்களா? ஆமா. சோ எஸ் பிரபுபாத் இங்க என்ன கொடுக்குறாருன்னா, தேவைக்கு அதிகமானதை ஒருத்தர் எடுத்துக்கிறப்ப அவன் முதலாளியோ பொது உடைமைவாதியோ எவனா இருந்தாலும் அவன் என்னவாமா அவன் திருடன். இதனால இக்காரணத்தினால் அவன் இயற்கையின் சட்டங்களினால் தண்டிக்கப்படக்கூடியவன். நீங்களா அடிக்கடி கேட்பீங்களே கேள்வி, அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, கொள்ளையடிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க, மக்கள் காசு திருடுறாங்க, நல்லா தானே இருக்காங்க அப்படின்னா பகவான் பிரபுபாத தெளிவா இங்க என்ன கொடுத்திருக்காரு? இயற்கையால தண்டிக்கப்படுவாங்க. தண்டிக்கப்படுவாங்க. அது உங்க கண்ணு முன்னாடி வேணா நடக்காம இருக்கலாம், ஆனால் தண்டனை நிச்சயம். நீங்க யார்கிட்டயாவது 1 ரூபா திருடினாலும் தண்டனை நிச்சயம். சோ யாருமே பார்க்கல நான் திருடுறப்போ, நான் புத்திசாலின்னு நினைச்சா அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, இயற்கையின் சட்டத்துக்கு எல்லாரும் ஒண்ணுதான், பனிஷ்மெண்ட் தான். எஸ், நெக்ஸ்ட் யாரா படிங்க. சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ம். உலகில் உள்ள செல்வத்தை அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காகவும் உபயோகிக்க வேண்டும். அதுவே இயற்கை அன்னையின் திட்டம். இறைவனுடைய செல்வத்தை உபயோகித்து உயிர் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு. இறைவனின் உடைமைகளை விஞ்ஞான பூர்வமான முறையில் உபயோகிக்க மக்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்களின் உடைமைகளை அபகரிப்பதில் ஈடுபட மாட்டார்கள். அப்போது ஒரு சீர்மிகு சமுதாயத்தை உருவாக்க முடியும். அத்தகு ஆன்மீக சமுதாயத்திற்குரிய அடிப்படை கொள்கை ஸ்ரீ ஈசோபனிஷத்தின் முதல் மந்திரத்தில் குறிப்பிட்டுள்ளது. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன பூஜிதா தஸ்ய ஸ்வித்தனம். பிரபஞ்சத்தில் உள்ள அசைவன அசையாதன என அனைத்தும் முழுமுதற் கடவுளால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்தும் அவருக்கு சொந்தமானவை. எனவே ஒருவன் தனக்கு அவசியமானவற்றை மட்டும் தனக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள பங்கினை மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்றவை யாருக்கு சொந்தமானவை என்பதை நன்கு அறிந்து அவற்றை ஏற்றுக்கொள்ள கூடாது. இந்த ஜட உலகம் அனைத்து ஜீவன்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையிலும் அதே சமயத்தில் அவர்கள் பிறரின் உடைமைகளை அபகரிக்க வேண்டிய அவசியம் இல்லாத வகையிலும் இறைவனால் திட்டமிடப்பட்ட பூர்ணமான ஏற்பாடு என்பதை கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்தர்கள் நன்கு அறிவர். இப்பூர்ண ஏற்பாடு ஒவ்வொருவரின் உண்மையான தேவைக்கு ஏற்ப சரியான விகிதத்தில் செல்வத்தின் பங்கினை வழங்குகின்றது. இவ்வாறாக எளிய வாழ்வு உயர்ந்த சிந்தனை என்னும் கொள்கைக்கு ஏற்ப அனைவரும் அமைதியாக வாழலாம். துரதிருஷ்டவசமாக இறைவனின் திட்டத்தில் நம்பிக்கையோ உயர்ந்த ஆன்மீக முன்னேற்றத்தில் எவ்வித விருப்பமோ இல்லாத பௌதீகவாதிகள் இறைவன் அளித்த அறிவை தங்களின் பௌதீக உடைமைகளை பெருக்குவதற்காக துஷ்பிரயோகம் செய்கின்றனர். அவர்கள் தங்களின் பௌதீக அந்தஸ்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக முதலாளித்துவம், பௌதீக பொது உடைமைவாதம் என பல முறைகளை திட்டமிடுகின்றனர். அவர்களுக்கு இறைவனின் சட்டத்திலோ உயரிய நோக்கத்திலோ அக்கறை இல்லை.
அவர்கள் தங்களது எண்ணிலடங்காத புலனின்ப ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் பேராவல் கொண்டு சக உயிரினங்களை சுரண்டுவதில் திறமையாக இருக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இருங்க. ஓகே. சோ எல்லா செல்வத்தையும் எதுக்காக யூஸ் பண்ணணும்? அனைத்து உயிர்களின் நன்மைகளுக்காக. அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காக. சோ ஜீவராசிங்கிறதுக்குள்ள ஆடு, மாடு, கோழி, பன்றி எல்லாமே அடங்கும் இல்லைங்களா? இந்த செல்வத்தை எல்லாத்தையும் அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காக உபயோகிக்கணும். ஏன்னா இது வந்து இயற்கை தாயின் சட்டம், பகவானுடைய சட்டம். இது பாத்தீங்கன்னா பிருது மகராஜர் வந்து அவரு பதவி ஏற்கிறப்போ பூமியில எதுவுமே இருக்காதாமா, எல்லாம் காஞ்சு போய் வறண்டு போய் கிடக்குது. அப்ப அவர் பூமாதேவி விரட்டுறாரு இல்லையா, கொலை பண்றேன்னு விரட்டுவாரு. அப்போ பூமாதேவி சொல்லுவாங்க, இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே யாருமே கிருஷ்ண உணர்வு இல்லாம இருக்காங்க, நான் எதுக்காக இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க பூமாதேவி. சோ பக்தர்களே யாருமே இல்ல, பாகவதம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னப்புறம் பிருத்து மகராஜ் வந்து அதுக்கப்புறம் 2 பேருக்கும் கான்வர்சேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து கெஞ்சுவாங்க பிருத்து மகராஜ், இல்ல நான் எல்லாம் கொடுத்துறேன்னு சொல்லி. பாத்தீங்கன்னா பூமியில இருந்து ஒரு செல்வமா அவர் வாங்குவார் பிருத்து மகராஜ். சோ எதனால பஞ்சம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுடைய அந்த உணர்வு நிலை சரியில்லாதனாலதான் பஞ்சம் வருது. ஏன்னா பூமாதேவி எல்லாம் கொடுக்க ரெடியா தான் இருக்காங்க, நாம சரியில்லாதனாலதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சோ இறைவனின் உடைமைகளை விஞ்ஞான பூர்வமான முறையில எல்லாரும் வந்து ஷேர் பண்ணிக்கணும். மத்தவங்களோட அப்படி பண்ணீங்கன்னாதான் மத்தவங்களோட உடைமைகளை அபகரிக்க மாட்டீங்க. சோ விஞ்ஞான பூர்வமா அதை வந்து பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு எப்படின்னா பிரபுபாத் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்காரு. ஈஷா வாஷ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்சே ஜெகத்யாம் ஜெகத் தேனே தெக்தேன புஞ்சிதா மா கிருத கஷ்யஸ் வித்தனம். இது வந்து ஈஷா உபநிஷத்தினுடைய முதல் மந்திரம். சோ படைக்கப்பட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய சொத்து. அதுல எனக்குன்னு ஒரு பங்கு அவர் வச்சிருப்பாரு இல்லையா? இப்ப பத்மா மாதாஜிக்குன்னு ஒரு பங்கு இருக்கும், வளர்மதி மாதாஜிக்கு ஒரு பங்கு இருக்கும், பாஞ்சாலி மாதாஜிக்கு ஒரு பங்கு இருக்கும் அதுல. சோ நான் என்ன பண்ணும்னா எனக்குன்னு இருக்கிற பங்கு மட்டும் நான் ஏத்துக்கணுமாமா. தேவையில்லாம நான் பத்மா மாதாஜியோட பங்குக்கு போய் நான் ஆசைப்படக்கூடாது. சரிங்களா? பகவான் எனக்குன்னு கொடுத்துக்கிறத ஏத்துக்கணும், மத்தவங்க சொத்தை நான் அபகரிக்க நினைக்க கூடாது. இதுதான் ஈஷாவாஷ்யம் இதம் சர்வம். சோ இதுதான் வந்து ஒரிஜினல் கம்யூனிசமா இருக்கும் இல்லைங்களா? என்ன இப்ப நீங்க உங்களுக்கு வந்து இந்த இந்த இப்படி எல்லாம் இருப்பீங்க, இவ்வளவு காசு இருக்கும், இவ்வளவு பணம் இருக்கும், இந்த மாதிரி உங்க லைஃப் இருக்கும், இதெல்லாம் தீர்மானிக்கிறது எது? நம்ம கர்மா. எஸ், நம்ம கர்மா. சோ ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க கர்மா படிதான் வாழ்றோம் இல்லைங்களா? எல்லாரும் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே நம்ம கர்மா படிதான் நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு. சோ நாம என்ன பண்றோம், பகவானுடைய இந்த சட்டத்தை மாத்தி நான் பாரு எல்லாரும் ஈக்குவல் ஆக்குறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதத்தான் வந்து இங்க வந்து பிரபுபாத சுட்டி காமிக்கிறார். நீ அது ஈக்குவல் ஆக்கவே முடியாது. ஏன்னா அது கொடுத்தது யாரு? பகவான். இப்ப எனக்குன்னு ஒரு பங்கு இதுதான் அப்படின்னா அவர் தீர்மானிக்கிறாரு. நான் செஞ்ச வினைகளுக்கு ஏற்ப என் லைஃப் இப்படி இருக்கணும்னு அவங்க பகவான் தீர்மானிக்கிறாரு. அதுக்கு ஏத்த மாதிரி என் கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி எனக்கு வந்து லைஃப் வந்து டிசைட் ஆகுது. அதை வந்து நான் அனுபவிக்கிறேன். இதுல குறுக்க பூந்து நாம பண்றது வந்து பகவானுடைய சட்டத்தை முறியடிக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு பண்றோம். ஆனா உண்மையில யாருமே இப்படி பண்ண முடியாது. நீங்க ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் பணக்காரனாக்க நீங்க நினைச்சீங்கன்னாலும் அவங்க கர்மா நல்லா இருந்தாதான் அவங்க வந்து அதை என்ஜாய் பண்ண முடியும் இல்லைங்களா? தங்கத்தையே ஒளிச்சு வச்சு நீங்க கொடுத்தீங்கனாலும் அவங்க வந்து அதை வந்து நீக்கி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். ஏன்னா அவங்க கர்மா கரெக்டா இல்லைன்னா. கஷ்டப்படணும்னு அவங்க கர்மா இருந்துன்னா அதை மாத்த நம்ம நினைக்கிறது வந்து தவறு. சோ ஈஷாவாஷ்யம் கொள்கை தான் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறார் பிரபுபாதர். முதலாளித்தமும் வேஸ்ட், பொது உடைமை கொள்கையும் வேஸ்ட். இப்போ புரியுதுங்களா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்? சோ இப்போ இது வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் தாங்கிறதுனால மத்தவங்களோடது வந்து அபகரிக்க நினைக்க கூடாதான். சோ அன்னைக்கு கூட பார்த்தேன், கத்தார் அப்படிங்கிற ஒரு நாட்டுல அபரீதமான செல்வமாமா. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஊர்பட்ட சொத்து காசு அந்த மாதிரி இருக்காமா. அதனால அவங்க வந்து யாருமே நீங்க ரோட்ல மில்லியன் ருபீஸ் கடந்தா கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்களாமா. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை தேவை அத்தனையும் கவர்மெண்ட் நிறைவேற்றிருமா. எல்லாமே ஃப்ரீ, எஜுகேஷன் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ அவங்களுக்கு.
ஸோ அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு அப்படியே சேவிங்ஸ் அந்த மாதிரி வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குது. அதனால வீட்டுக்கெல்லாம் பூட்டே பூட்ட மாட்டாங்களாமா. ஸோ அந்த மாதிரி ஒரு நாடு இருக்கு. போயிடலாமா? வேண்டாங்க மாதாஜி, நம்ம ஆளுங்க 4 பேரை கொண்டு போய் அங்க விட்டுறலாங்க மாதாஜி. வேண்டாங்க மாதாஜி. நம்ம பக்தி பண்ணிட்டு நம்ம ஊர்லயே இருக்கலாம். இருந்துக்கலாமா? காஞ்சனா மாதாஜி என்ன சொன்னீங்க? நம்மளுதான் ஆன்மீக பூமி. இல்லைங்க மாதாஜி, நம்ம ஆளுங்க 4 பேர் அங்க கொண்டு போய் விட்டா விட்டுறலாமா? தலையில மாறிடும் நாரி மாதாஜி. போயிரும். ஆமாங்க. நல்லா இங்க இருந்து விட்டாங்களே மாதாஜி, கல்ஃப் போய் சம்பாதிக்கிறாங்களே, இங்க போயிட்டு கத்தார்ல துபாய். நிறைய பேர் நம்ம ஊருக்காரெல்லாம் இருக்காங்க மாதாஜி. இருக்காங்களா? ம். எஸ் இந்த ஆயில் இது மெரைன் இன்ஜினியரா அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க எஸ் எனக்கு மாதாஜி. தெரியும். ம். இல்ல நாம அங்க போய் அவங்கள வந்து எப்படி திருடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துருவோம் இல்லையா? இன்னும் இது கூட தெரியாம இருக்காங்க. பூட்ட பூட்டலையாமா, போய் எல்லாத்தையும் அள்ளிட்டு வா. சோ நமக்கு வந்து நம்மளுடைய நாம் என்ன சூழ்நிலை வளர்ந்தோமோ அந்த மென்டாலிட்டி தான் இருக்கும் இல்லையா? சோ அது வந்து தவறு. ஈஷா வாஷ்யம் இதம் சர்வம். எல்லாமே கிருஷ்ணாக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்குறன்னு. நம்ம வந்து நமக்கு தெரியும் நினைக்கிறோம். இல்லை, நாம வந்து நம்மளுடைய செல்வ நிலையை எதிர்த்து போராடுறோம். ஆனா உங்க கர்ம வினைப்படி உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்னைய என்னதான் புரண்டு உருண்டாலும் உருண்டாலும் ஒட்டுறதா ஒட்டும். அதனால ஒற்றை ஒட்டுறதுதான் மண்ணுதான் ஒட்டும். அதனால அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறதை நிறுத்திட்டு, எனக்கு எனக்கு விதிக்கப்பட்ட பங்கு இதுதான். அந்த பங்கு என்னுடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. சோ இத மீற நான் நினைக்க கூடாது. இது நினைச்சோம்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம் எல்லாருமே. சரிங்களா? சோ இதெல்லாம் தான் வந்து நம்ம லைஃப் லெசன்ஸ். இதெல்லாம் பிரபுபாதர் நமக்கு சொல்லித் தர்றாரு. சோ மத்தவங்களுடைய உடைமைகளை அபகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனால் திட்டமிட்டப்பட்ட பூரண ஏற்பாடு. சோ இந்த பூரண ஏற்பாடு எப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் அவருடைய உண்மையான தேவைகளுக்கு ஏற்ப சரியான விகிதத்தில் செல்வத்தை அளிக்கிறது. நம்முடைய உண்மையான தேவை. இதெல்லாம் இப்ப நாமளா ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணிக்கிட்ட தேவை. ஒரு மிக்ஸி இருந்தா 2 மிக்ஸி வேணும். ஒரு கிரைண்டர் இருந்தா 2 கிரைண்டர் வேணும். ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தா 2 ஃப்ரிட்ஜ். எங்க வீட்டுக்காரர் என்ன பாத்துட்டு இருந்தாரு. அப்ப நான் பார்த்தேன், ஒரு ஏதோ இன்ஃபுளுசரோட வீடு, ஏதோ அவங்களோட வீடு அவ்வளவு பெரிய வீடு, ஹோம் டூர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூட்டிட்டு போச்சு உள்ள. அப்ப வந்து என்னமோ பேச்சு காதல தான் கேட்டுச்சு எனக்கு. இது வந்து ஃப்ரிட்ஜ் டூர். இது வந்து எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் கம் பீரோ. ஃப்ரிட்ஜ் டூர் நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். அது தனியா ஒரு டூரே காமிக்கணுமாமா ஃப்ரிட்ஜுக்கு. அந்த அளவுக்கு என்ன உள்ளுக்குள்ள வச்சிருக்கு போல. எங்க வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் இருக்கு, 2 டிவி, ஏதாவது 3 டிவியோ 4 டிவியோ இருக்கு, 2 மிக்ஸி இருக்கு, 2 கிரைண்டர் இருக்கு. சோ இதெல்லாம் தேவைக்கு கரெக்டா நம்ம சம்பாதிச்சிருக்கோமா சொல்லுங்க? இதெல்லாம் தேவைக்கு அதிகம் தான் இல்லைங்களா? ஒரு மிக்ஸி ஒரு கிரைண்டர் வச்சாவே நம்மளால சமைச்சு சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா முடியாதா? மாதாஜி அட் அ டைம்ல ஒண்ணுதானே யூஸ் பண்ண முடியும். மாதாஜி நான் இன்னும் ஆட்டுக்கல்ல அம்மிக்கல் வச்சிருக்கிறேங்க மாதாஜி. இருக்குது, யூஸ் பண்றீங்களா? யூஸ் படுத்துறேங்க மாதாஜி. வெரி நைஸ் வெரி நைஸ். இப்ப இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஏமா விஷாலி பண்ணி விட்டா போய் அரைப்பியாமா? சின்ன வயசுல இருந்தே நான் மாதாஜி அரைச்சு எனக்கு பழகினதுனால அதெல்லாம் எனக்கு நகட்ட கூட முடியாது மாதாஜி. அது பயிற்சி தாங்க. அது சின்ன திருப்பி வயசுல விட நான் முடியாது. ஒல்லியா தான் இருப்பேன். அப்ப இருந்தே பயிற்சினால செஞ்சுட்டு இருக்கிறேங்க மாதாஜி. இப்ப கொஞ்சம் இந்த அதெல்லாம் 6 இப்ப மாசமா வாங்கி செய்யல. வீட்டுல இருக்கணும், அது இருக்கணும். ஷோ ஆயிட்டு. ஆமா. இப்ப அதுவும் கூட இங்க தமிழ்நாட்டில இல்லைங்க மாதாஜி, எல்லாம் எடுத்து போட்டாங்க. அது அந்த மாதிரி ஒரு இதுவே வைக்கிறது இல்ல யாருமே. தெரியாதுல வைக்காத யாருக்கு வீடு மாதாஜி. கட்டுறாங்க. நாமெல்லாம் செஞ்சோம். நாங்கெல்லாம் அப்ப நிறைய செக்ல ஆட்டி இருக்கோம், அம்மியில அரைச்சிருக்கோம். இப்பத்து பிள்ளைங்களுக்கு தெரியாதுல்ல மாதாஜி. சோ இப்பவே அதெல்லாம் மாவு வாங்கி 3 நாளைக்கு வச்சிருக்கேன் வச்சிருக்க மாதாஜி. கூடாது. அது என்னமோ ஹார்ட் அட்டாக் வருது, அந்த கல்லீரல் மண்ணீரல் கெடுது அப்படின்னு விளம்பரப்படுத்துறாங்க இப்ப டாக்டர்ஸ் எல்லாம். போக வேண்டியதான். ஹார்ட் அட்டாக் வந்தா போய் சேர வேண்டியதான். 3 நாளைக்கு மேல வச்சிருக்க கூடாதுங்களா மாதாஜி? ஃப்ரிட்ஜ்லயே மாவு வச்சு யூஸ் படுத்தாதீங்க போட்டுட்டே இருக்காங்க. மாதாஜி இட்லி சுட்டு ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல வச்சு 1 மாசம் வச்சு சாப்பிடுறாங்க நான் சொல்றேன். நீங்க ஆமாங்க மாதாஜி. என் பொண்ணெல்லாம் அப்படிதான் யூஎஸ்ல பாரு, யூஎஸ்ல அப்படிதான். வீக்கெண்ட்ல செஞ்சு வச்சிருவாங்க, டெய்லி எடுத்து சாப்பிடுவாங்க ஒவ்வொன்னா. இல்ல அங்க 110 வாட்ஸுங்க மாதாஜி, அதனால அது கரெக்டா இருக்குது. நம்ம ஊருக்கு தான் அது ஒத்து வரல. அங்க வைக்கிற பொருள் அதே மாதிரியே இருக்குதுங்க மாதாஜி. இங்க டேஸ்ட் மாறிடுது அடுத்த நாள் ஃப்ரிட்ஜ்ல, நான் பாத்துட்டேன்.
கண்டிப்பா. நம்மளது 220 வாட்ஸ், அது 110 வாட்ஸ். அதனால அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குதுங்க மாதாஜி. அது இருந்துட்டு போதுங்க மாதாஜி. அவங்க 100 வருஷம் வேணா இருந்துட்டு போயிட்டு போறாங்க விடுங்க. இல்ல அவங்க வேலைக்கு போறதுனால அப்படி பண்றாங்க மாதாஜி. நம்ம அப்புறம் வீட்டுல இருக்கறதுனால செய்யறோம். சோ எளிய வாழ்வு உயர்ந்த சிந்தனை அப்படி இருந்தாவே நிம்மதியா இருக்கலாம். ஆனா யாருமே இதுல வந்து நம்பிக்கை வைக்கிறது இல்ல. சோ உயர்ந்த ஆன்மீக முன்னேற்றத்தில் எவ்வித விருப்பம் இல்லாதவர்களான பௌதீகவாதிகள் இறைவன் அளித்த அறிவை தங்கள் பௌதீக உடைமைகளை பெருக்குவதற்கு உபயோகிக்கிறாங்க, துஷ்பிரயோகம் பண்றாங்க. சோ பௌதீக அந்தஸ்தை முன்னேற்றிக்கிறதுக்காகத்தான் இந்த பொது உடைமைவாதம் எல்லாம் பேசுறாங்க. யாருக்குமே பகவானுடைய சட்டத்துல விருப்பம் இல்லை. தங்களோட புலனின்பத்துல ஆசைகள் நிறைவேற்றிக்கத்தான் ஒவ்வொரு ஜீவராசி பாடுபடுது அப்படின்னு பிரபுபாதர் கொடுக்குறாரு. எஸ், அடுத்த பேராகிராஃப் படிங்க. வேற யாராவது படிங்க. விஷாலி படிக்கிறியாமா? படிக்கிறேங்க மாதாஜி. படிமா. ஸ்ரீல ரூப கோஸ்வாமியால் விவரிக்கப்பட்ட அத்தியாகார முதலிய அடிப்படை குற்றங்களை மனித சமுதாயம் கைவிடும் போது மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையிலான பகை, முதலாளிகளுக்கும் பொது உடைமைவாதிகளுக்கும் இடையிலான பகை முதலிய எல்லா பகைமையும் முடிவிற்கு வந்துவிடும். அது மட்டுமின்றி பொருளாதார அல்லது அரசியல் சீர்குலைவினால் ஏற்படும் பிரச்சனைகளும் நிலையற்ற தன்மையும் தீர்க்கப்பட்டுவிடும். இந்த தூய உணர்வானது கிருஷ்ண பக்தி இயக்கத்தால் விஞ்ஞானபூர்வமாக அளிக்கப்படும் முறையான ஆன்மீக கல்வியாலும் பயிற்சியாலும் எழுப்பப்படுகின்றது. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் உலகிற்கு அமைதியை அளிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சமூகத்தை வழங்குகிறது. புத்தியுள்ள மனிதர் ஒவ்வொருவரும் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் உளமாற புகலிடம் கொள்வதன் மூலமாக மேலே குறிப்பிடப்பட்ட பக்தி தொண்டிற்கான 6 தடங்கல்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு உணர்வை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ அதான். சோ ரூப கோஸ்வாமி குறிப்பிட்டிருக்கிற இந்த குற்றங்களை வந்து மனித சமுதாயம் கைவிடுறப்ப என்ன ஆகும்னா, இந்த விரோதம் முடிவுக்கு வருமாமா. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் பொது உடைமைவாதிக்கும் முதலாளித்துவத்துக்கும் இருக்கிற அந்த எல்லா விரோதம் முடிவுக்கு வந்துடும். ஏன்னா எல்லாமே பொதுவாயிரும் இல்லையா? எல்லாமே பகவானுடையது. அதை புரிஞ்சுக்கிட்டாங்கனாவே யாருமே இப்படி அடிச்சுக்க மாட்டாங்க. என்னது உண்ணுது, இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் இல்லைங்களா? அந்த பார்டர்லாம் வந்து இதெல்லாம் வந்து பகவான் போட்டிருக்காரா என்ன? இல்ல இல்ல, மனிதர்கள் போட்டு மனுஷங்க போட்டுக்கிட்டது. Yes. பகவான் வந்து ஆறுகளை மலைகள் எல்லாம் உருவாக்குனாரு. இவங்க அதை வந்து இது இது எனக்கு சொந்தம், உனக்கு சொந்தம். ஒரே நாட்டுக்குள்ள 2 மாநிலங்கள் வந்து தண்ணி கடிச்சுக்குது. பகவான் வந்து 6 நதியெல்லாம் வந்து அவரு உருவாக்குனது. அது எப்படி நீங்க ஒரு மாநிலம் அதுக்கு உரிமை கொண்டாட முடியும் இல்லைங்களா? அந்த அறிவு இருந்தா நம்ம சண்டையே போட மாட்டோம் இல்லைங்களா? சோ இது எனக்கானது அப்படின்னு நம்ம நினைச்சு மக்களுடைய இந்த சுயநலத்தை தூண்டி விடுறப்பதான் என்ன நடக்குதுங்க? கலவரம் வெடிக்குது. சோ எதுவுமே என்னது கிடையாது. குழந்தையில இருந்தே நம்ம என்ன சொல்லி தரணும் குழந்தைங்களுக்கு? இது எல்லாம் பகவானுடைய சொத்து. இத துஷ்பிரயோகம் பண்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை. இத வந்து நம்ம ஒவ்வொரு குழந்தைக்கும் சொல்லி தரணும் இல்லைங்களா? இது எதையுமே நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அத்தனையும் பகவான் சொத்து. சோ நாம வர்றப்பவே இது எல்லாமே இங்க இருந்தது. நாம போனப்புறமும் அது இருக்கும். அதனால இருக்கிற கொஞ்ச காலத்துல அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நான் வாழ போற அந்த 60-70 வயசுக்காக வேண்டி என்னென்ன தப்பு பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி எல்லாத்தையும் சீரழிச்சு இதெல்லாம் விட்டுட்டு போனோம்னா பகவான் சும்மா விடுவாரா சொல்லுங்க? அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் வருமா இல்லையா? குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும். நீங்களாச்சும் எல்லாம் உங்களோட பேர குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும். எல்லாமே பகவான் சொத்து. தேவையில்லாமல் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா, சரியான ஆன்மீக கல்வி கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? உலகமே அமைதியா இருக்கும், நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கலாம். இது வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இந்த இப்ப இருக்கிற அரசியல் என்ன ஆயிடுச்சுன்னா, மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய சுயநலத்தை தூண்டி விடுறாங்க தேவையில்லாம. அப்ப என்ன ஆகுது? பிரச்சனை வருது. பாத்தீங்கன்னா ரோட்லயே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அடுத்த செகண்ட் மக்கள் ஓடி போய் ஹெல்ப் பண்றாங்க இல்லைங்களா? அடுத்த செகண்டே ஓடி போறாங்க. எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு நல்ல தன்மை இருக்குதா இல்லையா? இருக்கு மாதாஜி. ஆமா, அத தூண்டி விட்டா தாங்க ஓட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு மக்களுடைய சுயநலனை தூண்டி விடுறாங்க. நான் என்ஜாய் பண்ணணும், நான் நல்லா இருக்கணும். இப்ப நாமளே என்ன பண்ணிட்டோம்? ஒரு ஆபீஸ்க்கே, கவர்மெண்ட் ஆபீஸே போனோம்னா வேலை சீக்கிரமா நடக்கணுங்கிறதுக்காக நாமளே லஞ்சம் கொடுக்குறோம்
இல்லையா? அவங்க லஞ்சம் கொடுத்து நம்ம முன்னாடி போறோம். சோ இது என்னுடைய சுயநலனுக்காக நடக்குது. இந்த மாதிரி நம்ம பழகிட்டோம். சோ எல்லாருமே மத்தவங்கள பத்தி யோசிச்சு எல்லாரும் எல்லா மக்களுமே பகவானால் உருவாக்கப்பட்டவங்க, பகவான் சொத்து எல்லாமே. இத புரிஞ்சுக்கிட்டோம்னா உண்மையிலேயே இந்த உலகத்துல சண்டையே வராது. யாருக்குமே சண்டை வராது. நிம்மதியா இருக்கலாம். கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணாலே போதும், மக்கள் எல்லோருமே நிம்மதியா இருக்கலாம். சோ கிருஷ்ண பக்தி இயக்கம் உலகின் அமைதியான நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சமுதாயத்தை கொடுக்குது. பிரபுபாதர் அழகா கொடுத்திருக்காரு பாரு. புத்தியுள்ள மனிதன் ஒவ்வொருவரும் கிருஷ்ண உணர்வு பக்தி இயக்கத்தில் இதயபூர்வமாக புகலிடம் கொள்ளணும். அப்பதான் இந்த பக்தியில் இருக்கிற அந்த 6 தடங்களை வந்து நம்ம இது பண்ணணும். 6 தடங்கள் என்னென்ன இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன 6 தடங்கள் இந்த ஸ்லோகால பார்த்தோம்? என்னென்ன தடங்கள் மொழிபெயர்ப்புல பாருங்க. தேவைக்கு அதிகமா தேவைக்கு அதிகமா செல்வம் திரட்டுதல், பிரயாச, பிரஜல்ப, அத்தியாகாரம்னா என்னன்னு சொன்னீங்க? தேவைக்கு அதிகமாக உண்ணுதல். செல்வம் திரட்டுதல். ஓகே, அத்தியாகார அது புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? பிரயாச அப்படின்னா என்ன? கிடைத்ததற்கரிய பௌதிக பெருமுயற்சி செய்யறது. பெற முயற்சி பண்றது. அது பெற முயற்சி பண்றது. அத்தியாகார பிரயாச பிரஜல்பன்னா என்ன? பௌதீக தேவையில்லாம பேசுறது, வீணான பேச்சு. அதாவது பகவானை தவிர்த்து நம்ம பேசுற எல்லா பேச்சுமே என்னது? நியமாகிரகன்னு என்ன? அலட்சியம் செய்யறது. ஜனசங்கம் கிருஷ்ண உணர்வுல இல்லாம இருக்கவங்க கூட சங்கம் வச்சுக்கிறது. லௌல்யம்னா என்ன? பௌதீக சாதனையின் மேல் பேராசை. இதெல்லாம் என்ன பண்ணும்? ஷட்பீர் பக்திர் முடிச்சிரும். இந்த 6 என்ன பண்ணிரும்? பக்திய அழிச்சிரும். சரியா? இப்ப நான் சொல்றேன், எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அத்தியாகார பிரயாசஸ்ச பிரஜல்போ நியமாக்ரக जनसंगश्च लौल्यं च षड्भिर्भक्तिर्विनश्यति. படிக்கிறதுக்கு இப்ப ஈஸியா இருக்கா? படிச்சு பாருங்க, நல்லா 2-3 தடவை படிச்சு பாருங்க. சோ இந்த ஸ்லோகா முடிஞ்சிருச்சு. திருப்பி இதை படிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு நாளைக்குள்ள நான் போட்டு விட்டுறேன். ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஆன்சர் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. முடியலன்னா சொன்னேன், எழுத முடியாதவங்க நீங்க கவிதா மாதாஜி இந்த வாய்ஸ் நோட் மாதிரி போட்டாங்க, அது மாதிரி கூட நீங்க போட்டுடலாம். இல்ல எழுதி உங்களோட ரெஃபரன்ஸ் கூட வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பா ஆன்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப எது கரெக்ட்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ இது நீங்க தெளிவா இந்த ஸ்லோகாலாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து உங்க பக்தியில முன்னேறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம இதை படிச்சுட்டு கொஸ்டின் ஆன்சர் கொடுக்கறது மறுபடி படிக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது உங்களுக்கு. 4-5 தாட்டி படிக்கிறோம். பரவாயில்லைங்க. அதுக்காவது படிங்க. அதுக்குதான். ஓகேங்களா? யாருக்காவது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஆக்சுவலா அத்தியாகாரக்கு தான் பிரபுபாதர் நிறைய கொடுத்திருக்காரு இல்லையா? எக்ஸாம்பிள் கொடுத்து நல்லா விரிவா கொடுத்திருக்காரு. ஏன்னா அதுலதான் நம்ம சிக்கிறோம். தேவைக்கு அதிகமா பண்றது. சோ அதாவது பௌதீக புத்தகங்களை படிக்கிறதும் கூட அத்தியாகாரங்கிறாரு பிரபுபாதர். அதே மாதிரி அருவ பிரம்மன்ல கலக்கணும்னு நினைக்கிறது, அஷ்டாங்க யோகம் பண்றது, இதுவும் அத்தியாகார அப்படிங்கிறார். சோ இது எல்லாமே பகவானுடைய பக்தியை தவிர்த்து நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாமே அத்தியாகாரம் தான், தேவையில்லாத விஷயங்கள். அதி ஆகார. ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே, நீங்க நல்லா ஸ்லோகா படிச்சு வைங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சு விடுறேன். நீங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா?
ஓகே ஓகே மதாஜி. ஓகே, வேற எதுவும் இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல பிரபுபாத் கி ஜெய். தேங்க்யூ ஜெய். வெரி மச். வெரி குட். ஹரே கிருஷ்ணா. நன்றி ஹரே நன்றி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Thank you, Thank you, Mataji. Mataji. Thank you. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Thank you. தேங்க்யூ மதாஜி.